ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான். ஆனால் இந்த vlogல பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலான ஒரு ரொட்டீன் vlog தான். ஆனால் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த vlog பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைம்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஈவினிங் அதாவது பசங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு முன்னாடியே ஏதாவது அவங்களுக்கு செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஒரு 2-3 நாளாகவே பீஸா வேணும் அப்படின்னு கேட்டே இருந்தாங்க. பட் நான் வெளியில் வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசித்தேன். வேண்டாம், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுவோம் அப்படின்னு தோணுச்சு. அதனால ஈஸி தான் இந்த ரெசிபி, ரொம்ப குயிக்காகவே பண்ணிடலாம். அதாவது பெரிய ப்ராசஸ்ன்னு சொல்ல முடியாது, நம்ம ஈஸியாக பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இது மைதால பண்ண வெர்ஷன் தான். நான் இது டீட்டெயில்டாக இந்த ரெசிபி எடுக்கல. உங்களுக்கு ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கோதுமை மாவுலேயும் நம்ம பண்ணலாம். ஸோ கோதுமை மாவில் எப்படி ரெடி பண்ணலாம், ஒரு பர்ஃபெக்டான பீஸா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன், டீட்டெயில்டாகவே ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், பீஸாக்கு தேவையான டாப்பிங்ஸ்லாம் போட்டாச்சு. டாப்பிங்ஸ் ரொம்ப சிம்பிள் தான், வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணாலே போதும். பெரிய வெங்காயம், குடமிளகா இருந்தால் கூட போதும், அதை வச்சு பீஸா பண்ணிக்கலாம். நான் பண்ணியிருந்தது அதை வந்து டோஸ்ட் பண்ணி அப்படியே டாப்பிங்ஸாக போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு பேக்கிங் அப்படின்னாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. அதாவது ப்ரெட்டு, பன்னு, அப்புறம் கேக் பண்ணுறது, பீஸா இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ ஒரு ஓடிஜி வாங்குறது அப்படின்னாலே நிறைய பேர் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம்னா காஸ்ட் வைஸ் வந்து ஓடிஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமோ அப்படின்னு தான். அது அப்படிலாம் இல்லை. காஸ்ட் பார்த்திங்கன்னா 1500 கூட ஓடிஜி ஸ்டார்ட் ஆகுது. சின்ன சைஸ், அதாவது நம்ம சூஸ் பண்ணுற அந்த சைஸை பொறுத்து தான். அதே மாதிரி பிராண்டு ஒவ்வொன்றும் அந்த மாதிரி தான். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கீங்க, இப்போ பேக்கிங் பண்ணணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னா ஒரு லோ காஸ்ட்டில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக எந்த ஓடிஜி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த பீஸாவில் பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் கலர் மாறி இருக்குது. அதுக்கு ரீசன் என்னென்னா கொஞ்சம் ஹீட் ஜாஸ்தியாக வச்சிட்டேன். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிட்டேன், அது நானே பார்க்கல. ஸோ மினிமமாக ஒரு 170 டிகிரி 160 டிகிரி வச்சா கூட போதும். மேக்ஸிமம் ஒரு 180 டிகிரி, அதுக்கு மேலே போக தேவையில்லை. கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிட்டேன், அதனால தான் கலர் மாறிச்சு. பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இதோட ப்ராப்பர் ரெசிபி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். கோதுமை மாவில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இனி நெக்ஸ்ட் டே மார்னிங் பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான், அதனால் கொஞ்சம் ஏர்லி மார்னிங்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லேட்டான ஒரு மார்னிங் தான். நான் முதல் நாளே பார்த்திங்கன்னா கீரை சுத்தம் பண்ணி அது பாதி பொரியல் வச்சுட்டேன், பாதி இது பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருந்தேன், தோசையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும், நிஜமாக குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நான் வந்து சிறுகீரை தான் எடுத்திருக்கேன். முதல்ல இதை வதக்கி கொஞ்சம் அரைச்சிக்கணும். அதுக்காக லைட்டாக எண்ணெய் விட்டு ஜீரகம், மிளகு, அப்புறம் 2-3 பல் பூண்டு, கூடவே கருவேப்பிலை தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இருந்தால் போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் இல்லை அதனால நான் கட்டி பெருங்காயத்தை கொஞ்சமாக உடச்சி சேர்த்துக்கிறேன். ஸோ இதை லைட்டாக வதக்கிட்டு கீரையை 1-2 கட் பண்ணிக்கலாம், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கிறது இல்லை. ஏன்னா இதை வதக்கி அரைச்சி அது தோசை மாவில் கலந்து தான் நம்ம தோசை ஊற்றிக்க போகிறோம். கீரை தோசை தான் இது. ஸோ இதை 1-2 கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கிருச்சு இல்லையா, வதங்கினதுக்கப்புறமா அந்த கீரையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, கீரை எப்போவுமே குயிக்காக வெந்துடும். அதுவும் இல்லாமல் இது சுருங்கி இந்த மாதிரி வந்தால் போதும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். அந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கணும், அப்போ தான் அதோட சத்தும் நமக்கு அப்படியே கிடைக்கும். ஸோ தோசை மாவு தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. இது கூட நம்ம அந்த வதக்கி அரைச்சிருக்கோம் பாருங்கள் கீரை பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தோசையை வெறுமனே அப்படியே ஊற்றுறதை விட அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல, முதல் நாள் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கீரை பொரியல் தான் கொடுத்து விட்டேன் அப்படின்ட்டு. முதலெல்லாம் கீரை பொரியல் கொண்டு போகிறது அப்படின்னாலே மித்தும் சரி பிரத்திக்கும் சரி ரொம்ப மூஞ்சி சுளிப்பாங்க, ஐயோ கீரையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேயும் மித்து வந்து சாப்பிடாம அப்படியே வச்சு திருப்பி கொண்டு வந்துடுவான். பட் இப்போல்லாம் கீரை மிச்சம் வைக்கிறதே கிடையாது, கம்ப்ளீட் காலி பண்ணிட்டு தான் வர்றான். அதுக்கு ரீசன் வந்து அவங்க ஸ்கூலில் டீச்சர்ஸ் தான். ஏன்னா கீரை கொண்டு வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டா ஸ்டார் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட ஸ்டார் வாங்குறதுக்காகவே அந்த கீரையை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இது இவன் மட்டும் கிடையாது, இவன் கிளாஸில் இருக்க எல்லா குட்டீஸும் இதே தான் பண்ணுவாங்க போல இருக்குது. நான் இன்றைக்கி கீரை கொண்டு வந்தேன், எனக்கு நீங்கள் ஸ்டார் போடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் சொல்லி கேட்டு ஸ்டார் வாங்கிட்டு போவாங்களாம்மா. உண்மையாகவே இது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் யாராச்சும் டீச்சர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா
குட்டீஸ் வந்து கொண்டு வரது எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு சின்ன ஸ்டார் தான் இருந்தாலும் அது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் மாதிரி. கையில் அந்த ஸ்டார் பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒரு பெருசாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம், கிரெடிட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினச்சி அந்த ஹாப்பினஸ்லேயே எல்லாமே பண்ணிடுறாங்க. இதே மாதிரி உங்கள் பசங்க படிக்கிற ஸ்கூலில் இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நல்ல விஷயங்கள் ஏதாவது பண்ண வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சுதா, இது எத்தனாவது தோசை? நல்லா இருக்கா? சீரியஸாக கீரை தோசை அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. இது என்ன தோசை, எப்படி பண்ண அப்படின்லாம் டீட்டெயிலாக கேட்டுட்டு இருந்தான் மித்து. இந்த கீரை தோசை கூட தேங்காய் சட்னி சூப்பராக சூட்டாச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இனி இன்னொரு ரேண்டமான டே தான். அன்னைக்கு ரொம்பவே ஃப்ரீ டைம் இருந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு வீட்டில். சரி ஓகே, ஸ்டிச் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசிக் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதுதான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன் இப்போது. நான் ஒரு 1 இயர் பேக் ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆன்லைன் தான், ஆஃப்லைன் கிடையாது. இருந்தாலும் அந்த டைமில் கொஞ்சம் வேலைகள் ஜாஸ்தியாக இருந்தது அப்படிங்கிறனால என்னால் கண்டினியூ பண்ணவே முடியல. அப்படியே டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு. திருப்பி இதை எப்படா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். இடையில ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது மிஷினும் கேடாயிருச்சு. அதை வந்து சரி பண்ணி கொண்டு வந்து வச்சு அப்புறம் இப்போ தான் திருப்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் அப்போவே டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, இந்த கோர்ஸ் எப்படி, எங்கே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முன்னாடி ஒரு டைம் எனக்கு வந்து அவங்க ட்ரெஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட ஃபிட்டிங் பிடிச்சி போய் தான் அவங்கக்கிட்ட கோர்ஸ் நான் ஜாயின் பண்ணேன். இந்த கோர்ஸ் எடுக்கிறவங்க பிரியா அப்படிங்கிறவங்க தான் எடுக்கிறாங்க. அவள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டிசைன் அப்படிங்கிற நேமில் இன்ஸ்டாகிராமில் கூட இருக்காங்க. வெப்சைட் வச்சுருக்காங்க. இது வந்து எப்படின்னா ஆன்லைன்னா ரெக்கார்டட் கிளாஸ் மாதிரி இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து 1-to-1 செஷன் மாதிரி இருந்தது. எனக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலை அப்படின்ட்டு தான் இந்த ரெக்கார்டட் கிளாஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ரெக்கார்டட் கிளாஸில் இப்போது பேசிக் கோர்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். பேசிக் கோர்ஸ் தேவையா அப்படின்னு ஃபஸ்ட்டு கூட யோசித்தேன். பட் கண்டிப்பாக தேவை தான் போல், ஏன்னு சொல்கிறேன். ஆனால் நிஜமாகவே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டிச்சிங் அவங்கக்கிட்ட லேர்ன் பண்ணும்போது பேசிக்ஸ் எனக்கு தெரியும். அதாவது ஸ்டிச்சஸ் போடுவோம்ல, அது பர்ஃபெக்டாக எனக்கு வரும். எனக்கு ஜஸ்ட்டு வந்து ட்ரெஸ் மட்டும் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸே டைரெக்டாக என்ரோல் பண்ணேன். ஆனால் அவங்க சஜஸ்ட் பண்ணது என்னென்னா பேசிக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணணும், ஏன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்க. மறந்துருந்தாலும் மறந்துருப்பீங்க, இருந்தாலும் ஸ்டிச்சஸோட அந்த பர்ஃபெக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அது லேர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேசிக்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் நான் வந்து லேர்ன் பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன். பேசிக்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு கிளாத்தில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. இந்த கிராஸாக இருக்குல்ல, பிரமிட் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கு தான் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, இதுக்கு ஒரு கோர்ஸாக அப்படி கூட யோசித்தேன். ஆனால் உண்மையாகவே இந்த ஸ்டிச்சஸில் கரெக்டாக இந்த லைனில் வர்றது ப்ராக்டிஸ் கண்டிப்பாக இருந்தால் தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நேராக போகுது, இல்லைன்னா கோணமானே அப்படியே போயிட்டே இருக்குது. நான் ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டிச் பண்ணி அப்படிங்கிறனால எனக்கு நல்லா தெரிஞ்சது டிஃப்ரென்ஸு. எப்போவுமே ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ஒழுங்காக கரெக்டாக இருந்தால் தான் அந்த ட்ரெஸ்ஸும் பார்க்க நீட்டாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும். ஒரு ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் வந்து ஏன் படிக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸஸோட பர்ஃபெக்ட் ஃபினிஷிங் தான். அதாவது அவங்கவுங்களோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி, ஒரு பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதே வந்து பேட்டர்னும் கரெக்டாக கட் பண்ணணும். மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேட்டர்ன் வரைஞ்சி கட் பண்ணோம் அப்படின்னா தான் அதுவும் பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி இன்னொன்று இந்த ஸ்டிச்சஸ், இது பேசிக்ஸ்னு வைங்களேன், ரொம்ப பேசிக்ஸு. ஃபஸ்ட்டு இதுலேருந்து தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நெக் பேட்டர்ன். ஸோ அந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா நெக் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற இதுவும் இருக்கும். நெக் பேட்டர்னில் ஒரே டிசைனை 2-3 விதமாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ தான் லேர்ன் பண்ணேன் நான். பாருங்கள், இது ஒரு நெக் பேட்டர்ன். ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கோம் பாருங்கள். இதில் கேன்வாஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஆனால் அந்த ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இது உள் பக்கம் தெரியாது, தெரியுதா? இது ஒரு ஸ்டிச்சு. இன்னொரு நெக்கு ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும், பேக்லேயும் இதே மாதிரி இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பேட்டர்ன் மேக்கிங், அதாவது நம்மளோட சைஸ் மெஷர்மெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஷீட்டில் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம எந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறோமோ அந்த கிளாத்தை கட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேப்பர், நல்ல திக்கான ஒரு பேப்பர். இது வந்து நோட் புக்குக்கெலாம் இந்த கவர் கிடைக்கும். நோட் புக் போடுற கவர் தான் இது, தெரியுதா? இந்த மாதிரி கவர் வந்து வாங்கிக்கோங்க. இல்லைன்னா ப்ரௌன் ஷீட் இருக்குல்ல, அது கிடைச்சா கூட போகுது. இல்லைன்னா சார்ட் பேப்பரு அந்த மாதிரி இதில் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பேசிக் கோர்ஸ்க்கு அப்புறமா நான் எடுத்த கோர்ஸ் என்னன்னா குர்த்தி மேக்கிங் கோர்ஸ் தான். அதில் வந்து ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் குர்த்தி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த
5 டிசைன்ஸும் லேர்ன் பண்ணுற மாதிரி அதுவும் லேர்ன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து இனிமேல் என்னோட ஐடியாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ ஒரு ட்ரெஸ் எப்படி பார்த்து சூஸ் பண்ணலாம், அதை எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நான் இனி வரக்கூடிய விளாக்ஸில் கண்டிப்பாக நான் ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பிக்னஸ் இருப்பீங்க, ஸ்டிச் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், பட் வெளியில் போய் படிக்க முடியாது, வீட்டிலேருந்தே படிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி ஹோம் மேக்கர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிளாஸஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஆன்லைனில் நம்ம டேரெக்டாக படிக்கனாலும் படிக்கலாம், இல்லைன்னா இன்னொன்று அவங்ககிட்ட ஆஃப்லைன் கிளாஸஸ் இருக்குது. டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் நம்ம அவங்கக்கிட்ட வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி இப்போ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க இங்கிலீஷில் தான் டீச் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ் கோர்சஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்துடும், கொண்டு வந்து நான் கேட்டிருக்கேன். நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்காக நிறைய பேருக்காகவும் கேட்டிருக்கேன். ஏன்னா எல்லா 2 லாங்குவேஜும் இருக்கணும், ஒன்று இங்கிலீஷ்லேயும் இருக்கணும், தமிழ்லேயும் இருக்கணும், எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தமிழ் கோர்ஸும் கொண்டு வர சொல்லியிருக்கேன். சீக்கிரம் கொண்டு வந்துறேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம், அதை அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் நான் இன்னொரு ப்ளாகில் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் வந்து அவங்கக்கிட்ட என்ரோல் பண்ணி பாருங்கள். பேசிக் கோர்ஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்டிச்சிங் சுத்தமாக தெரியாது, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா பேசிக் கோர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஸ்டிச்சிங் கற்றுக்கிறீங்க அப்படின்னா கிளாத்லாம் வாங்குறீங்கன்னா ரொம்ப ரேட்டு கம்மியான கிளாத்து காட்டன் மெட்டீரியல்லாம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த கிளாத்லேயும் ட்ரை பண்ணாதீங்க, ஜார்ஜெட்டு ஷிஃபான் இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க, நல்லா வராது, ஸ்டிச் எதுவுமே கரெக்டாக வராது. காட்டன் மெட்டீரியல் ரேட்டு கம்மியானதாக வந்து கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2.25 மீட்டர் எடுத்துட்டிங்கன்னா ஒரு டாப் சரியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணி பழகுங்க. சரி, நானும் அந்த மாதிரி ஒரு 2-3 கிளாத் வாங்கி வச்சுருக்கேன், அதில் தான் ஸ்டிச் பண்ணலான் இருக்கேன். சரி பார்க்கலாம், அந்த ஐடியாஸும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மருதாணி கொஞ்சம் நிறையா இருந்தது. அது வந்து அரைச்சி கையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறிச்சுட்டு வந்தது தான். கையில் வைக்கிறதுக்கு டைமே இல்லாமல் கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு மருதாணி. அதனால் ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணிடலாம் அதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருதாணிலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2 கையளவுக்கு மருதாணி, அப்புறம் அது கூடவே ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி இலை. இது எதுக்காகன்னா கொஞ்சம் சளியெல்லாம் பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான். ஏன்னா மருதாணி கூலிங் இல்லையா, அதனால சளி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக கற்பூரவள்ளி இலையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதையெல்லாம் ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். சிம்பிளான ஒரு ஹேர் ஆயில் தான், நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையாகவே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போவுமே இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் ஹேர் ஆயிலில் போடவே மாட்டேன். அந்த ஸ்மெல் வந்து எனக்கு பிடிக்கிறதே இல்லை, ஒரு மாதிரி. ஆனால் ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் தேய்ச்சா அந்த சாறு எடுத்து தேய்ச்சாலே முடி வளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். அது ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த ஸ்மெல் பிடிக்காம தான் வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி ஓகே, நீ ஆயில் இல்லைனாலும் அதை கலந்து பண்ணலாம் அப்படின்ட்டு ஆயில் தான் காய்ச்சினேன். ரொம்ப சூப்பராக, நிஜமாவே ஆயில் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து நம்ம செக்கில் ஆட்டின எண்ணெய் தான், தேங்காய் எண்ணெய், நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய் தான். இதை கூட நான் வ்ளாகில் சொல்லியிருந்திருப்பேன். தேங்காய் பருப்பு தோட்டத்துலேருந்து எடுத்து காய வச்சு அதுலேருந்து ஆட்டி எடுத்த தேங்காய் எண்ணெய் தான். அது கூட அரைச்ச அந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒன்ஸ் ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்லேயே தான் காய்ச்சணும். இது லைட்டாக அந்த பாயில் ஆகிட்டு பாருங்கள், அந்த டைமில் தட்டின பூண்டு, ஒரு 2-3 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இது வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் அந்த எண்ணெயை முறிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அம்மா தான் எப்போவுமே தேங்காய் எண்ணெயை ஒரு கரண்டியில் ஊற்றிக்குவாங்க. அது ஒரு பூண்டு தட்டி போட்டு பொரிய விட்டு அந்த எண்ணெயை எங்களுக்கு தலைக்கு தேய்ச்சி குளிச்சு விடுவாங்க. இது ரெகுலராக பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அந்த வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதுவும் போட்டிருக்கேன். ரொம்ப நாளாக ஹேர் ஆயில் எதுவுமே ரெடி பண்ணாமல் இருந்தேன், வெறும் தேங்காய் எண்ணெய் தான் பசங்களுக்கு தேய்ச்சி விட்டுட்டு இருந்தேன். அதனால முடி கொஞ்சம் கலர் அந்த பிளாக் கலராக இல்லாத மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ரெடி பண்ணுவோம் அப்படின்ட்டு கம்மியான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெடி பண்ணேன். சிம்பிள் தான். நீங்கள் இதில் வேணால் நெல்லிக்காய், அப்புறம் செம்பருத்தி இலை இதெல்லாம் கூட அரைச்சி போடலாம். வெந்தயம் கூட ஒரு சில பேர் போடுவாங்க. வெந்தயம் நான் போடுறதில்ல, ஏன்னா அது அந்த எண்ணெயோட ஸ்மெல் கொஞ்ச நாளில் ஒரு மாதிரி ஆகிடுது, அதனால நான் அது போடல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், காய்ச்சி நல்லா அந்த காய்ச்சும் போதே அந்த எண்ணெய் பொரியறது அடங்கினோடனே அதை ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா வடித்து இந்த மாதிரி நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது வந்து கொஞ்ச நாளையிலே ஒரு மாதிரி அந்த எண்ணெய் ஸ்மெல் மாறும், ஒரு மாதிரி திக்காகும். அப்போ நீங்கள் லைட்டாக சூடு பண்ணி இதை தேய்ச்சிக்கலாம். எனக்கு லாஸ்ட்டாக ஒரு 2 மந்த்ஸாகவே பயங்கரமான ஒரு ஹேர் ஃபால். அது எப்படின்னா வீடே ஃபுல்லாக முடியாக இருந்தது, அந்த அளவுக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டே இருந்தது. ஹேர் ஃபாலுக்கு எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்கும். அதாவது சரியான தூக்கம் இல்லாதனால, ஸ்ட்ரெஸ்னால, இல்லைன்னா ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னால கூட ஹேர் ஃபால் ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் அதுக்குண்டான ப்ராப்பர் ரீசன் எனக்கு தெரியல. சரி ஓகே, ஹேர் கொஞ்சம் கட் பண்ணிக்கலான்ட்டு மறுபடியும் ஷார்ட் ஆக்கிட்டேன். எனக்கு என்னமோ ஷார்ட்டாக ஹேர் இருந்ததுன்னா முடி கொட்டுறது சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்குது. கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா திருப்பி ஹேர் ஃபால் ஆகுது.
அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேர் கட் பண்ணிட்டேன். நான் ஆயில் தேய்க்கும் போது அதில் கொஞ்சமாக ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் அளவுக்கு ரோஸ்மெரி ஆயிலும் தேய்ச்சிருக்கேன். இதில் ஏதாவது ரிசல்ட்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தோணுச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களை அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.